காவிரி என்றாலே கர்நாடகாவில் இருக்கும் ஏதாவது ஓர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு அது நேராக தமிழ்நாட்டின் மேட்டூர் அணைக்கு வந்துவிடுகிறது என்று பலரும் எண்ணுகிறார்கள். ஆனால் அதில்லை. ஆனால் காவிரியின் உண்மையான பயணம் அது ஒரு பெரிய ஸ்டோரி. காவிரி ஒரு நீர்பிடிப்பை மட்டும் சார்ந்த நதி அல்ல. அது பல துணை நீர்பிடிப்பு பகுதிகள், துணை ஆறுகள் மற்றும் நீர்வரத்து, நீர்த்தேக்கங்கள் இணைந்த மிகப்பெரிய ஆற்றுப்படுகை. ஒவ்வொரு துணை நீர்பிடிப்பு பகுதியிலும் பெய்யும் மழையின் அளவு வேறுபடும். அங்குள்ள அணைகளுக்கு வரும் நீர்வரத்து, அணையின் கொள்ளளவு மற்றும் வெளியேற்றப்படும் நீரின் அளவும் வேறுபடும். காவிரியின் பயணம் கர்நாடகாவின் குடகு மாவட்டத்திலுள்ள தலைக்காவிரியில் தொடங்குகிறது. ஹரங்கி, ஹேமாவதி மற்றும் லட்சும தீர்த்தா ஆகியவை தனித்தனி நீர்பிடிப்பு பகுதிகளில் உருவாகின்றன. இவற்றின் நீர் வெவ்வேறு இடங்களில் காவிரியுடன் இணைந்து இறுதியாக கிருஷ்ணராஜ சாகர் எனப்படும் KRS அணைக்கு நீர்வரத்தை அளிக்கிறது. ஆனால் கபினியின் பயணம் வேறு. கபினி கேரளாவில் வயநாடு பகுதியில் உருவாகி கர்நாடகாவில் உள்ள கபினி அணையில் சேமிக்கப்படுகிறது. பின்னர் நரசிபுரா அருகே காவிரியுடன் இணைகிறது. அதாவது கபினி அணையிலிருந்து வெளியேறும் நீர் முதலில் KRS அணைக்கு செல்வதில்லை. KRS அணையிலிருந்து வெளியேறும் காவிரியும் கபினி அணையிலிருந்து வரும் நீரும் நரசிபுரா பகுதியில் தான் ஒன்றாக இணைகின்றன. அதற்கு பிறகு சிம்ஹா, அர்காவதி மற்றும் சுவர்ணவதி மற்றும் வழியில் உள்ள பிற சிறிய நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து வரும் நீரும் காவிரியில் சேருகிறது. இவ்வாறு பல்வேறு ஆறுகள் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளில் சேர்ந்து மொத்த காவிரி நீர் கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் உள்ள பிலிகுண்டுவில் வந்து அளவிடப்படுகிறது. பிலிகுண்டு ஓர் அணை அல்ல, அது ஒரு மத்திய நீர்வள ஆணையத்தின் முக்கிய நீர் அளவீட்டு நிலையம், CWC வாட்டர் கேஜ் எனப்படுகிறது. கர்நாடகா அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு மட்டும் கூட்டி பார்த்து தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு தண்ணீர் கிடைத்தது என்று கூற முடியாது. வழியிலுள்ள துணை ஆறுகளின் நீர்வரத்து, மழை, பயண நேரம் மற்றும் ஆற்றின் உண்மையான ஓட்டம் அனைத்தும் அதில் அடங்கும். அதனால்தான் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த உண்மையான நீரின் அளவு பிலிகுண்டுவில் பதிவாகும் நீரோட்டத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. பிலிகுண்டுவை கடந்த காவிரி தமிழ்நாட்டிற்குள் நுழைந்த ஒகேனக்கல் வழியாக மேட்டூர் அணையை அடைகிறது. மேட்டூரில் சேமிக்கப்படும் நீர் தேவையின் அடிப்படையில் குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக துறந்து விடப்படுகிறது. சதவீதம் என்பது அந்த அணையின் மொத்த கொள்ளளவில் தற்போது எவ்வளவு நீர் இருக்கிறது என்பதை காட்டும். ஒவ்வொரு அணையின் உயரமும் கொள்ளளவும் வேறுபடும். எனவே அணையின் நீர்மட்டத்தை மட்டும் நேரடியாக ஒப்பிடக்கூடாது. மேட்டூர் அணைக்கு கீழே பவானி, நெய்யல் மற்றும் அமராவதி ஆறுகள் காவிரியுடன் இணைகின்றன. எனவே அந்த ஆறுகளின் நீர் மேட்டூர் அணையை நிரப்பாது. ஆனால் மேட்டூருக்கு கீழே காவிரியின் ஓட்டத்திற்கும் டெல்டா பகுதிகளில் தேவைகளுக்கும் அவை கூடுதல் பங்களிப்பை வழங்குகின்றன. அதன் பிறகு முக்கொம்பு மேலணை பகுதியில் காவிரி கொள்ளிடம் நீர்பிடிப்பு கட்டுப்படுத்தப்படுகிறது. கல்லணையில் இருந்து காவிரி டெல்டாவில் பல்வேறு கால்வாய்கள் மற்றும் ஆறுகளுக்கு நீர் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. எனவே காவிரி டெல்டாவிற்கு கிடைக்கும் நீர் என்பது ஏதாவது ஓர் அணையின் இருப்பை மட்டும் சார்ந்ததல்ல. அது பிலிகுண்டுவில் கிடைக்கும் நீரோட்டம், மேட்டூர் அணையில் இருப்பு மற்றும் வெளியேற்றம், தமிழ்நாட்டின் பவானி, நெய்யல், அமராவதி துணை ஆறுகள், உள்ளூர் மழை மற்றும் நீர் மேலாண்மை ஆகிய அனைத்தையும் சார்ந்துள்ளது. சாதாரண நீராண்டில் ஜூன் முதல் அடுத்த ஆண்டு மே மாதம் வரை மொத்தம் 177.25 TMC நீர் பிலிகுண்டுவில் தமிழ்நாட்டிற்கு உறுதி செய்யப்பட வேண்டும். இது ஆண்டின் ஒவ்வொரு மாதத்திற்கும் நிர்ணயிக்கப்பட்ட அட்டவணையின் அடிப்படையிலான மொத்த அளவு. சுருக்கமாக காவிரியின் பயணம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனி துணை நீர்பிடிப்புகள், துணை ஆறுகள் மற்றும் அணைகள், KRS கபினி நீர் இணைப்பு, பிலிகுண்டு அளவீடு, ஒகேனக்கல், மேட்டூர், தமிழகத்தின் துணை ஆறுகள், முக்கொம்பு, கல்லணை, காவிரி டெல்டா. ஒரே காவிரி ஆற்றுப்படுகை, ஆனால் அதற்கு பல துணை நீர்பிடிப்புகள்.